ஸ்ருதியோட அம்மா மீனா கிட்ட சொல்றாங்க, பொண்ண வளைச்சு போட்டுட்டு நீயும் உன் புருஷனும் என் பொண்ணு கிட்ட இருந்து காசு வாங்கலான்னு தானே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மீனா சொல்றாங்க, என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத மீனா முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து கோவத்தோட வீட்டுக்குள்ள வர்றாரு. ரவி, எங்கடா உன் பொண்டாட்டி? முத்து, ஏன் கோவமா இருக்க? சொல்லுடா. ஸ்ருதி, உங்க அம்மா தேவையில்லாம மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. ரவி சொல்றாரு, ஸ்ருதியோட அம்மா கத்துனாங்கன்னா ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் கேளுடா, எதுக்கு ஸ்ருதி கிட்ட கேக்குற? முத்து சொல்றாரு, என்ன திமிரடா ரவி உனக்கு? முத்து, நீ கத்திக்கிட்டு இருப்ப நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு சண்டை போடுறாங்க. ரூமுக்கு வெளியே விஜயா நின்னுகிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து ஸ்ருதியோட ரூம்ல ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப மீனா சொல்றாங்க, என்னங்க ரவி வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும், நீங்களும் சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துவை பார்த்து ரவி கிட்ட சொல்றாரு முத்து, நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கணுமாடா? மீனா ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, நாங்க அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு. எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு ரூமுக்குள்ளேயே பேசுறாங்க. அண்ணாமலை கிட்ட விஜயா போட்டு விட்டுறாங்க, முத்துவும் ரவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்ப அண்ணாமலை முத்து கிட்ட கேக்குறாரு. முத்து சொல்றாரு, அம்மாவுக்காண்டி நடந்த போலி டிராமா, அம்மாவையும் சந்தோஷப்படுத்தணும்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு முத்து கிட்ட, ஏதோ புத்திசாலித்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பெரிய பிரச்சனையா கொண்டுட்டு வந்துடாதரா வீட்டுக்குள்ள, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங்க்கு போறாரு. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.